பீப்புள் வந்து விசிட் விசாவையும் க்ரீன் விசாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இந்த விசா பற்றின ஒரு கிளாரிட்டி நீங்கள் கொடுங்க சார். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இந்த 5 இயர் மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசா அதை பற்றி சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு $4,000 ரிலிவெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்தியன் ருபீஸாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், எந்த நீங்கள் கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ $4,000 ரிலிவெண்ட்டான அமௌண்ட்டு லாஸ்ட்டு 6 மந்த் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இது மெயின் கிரிட்டேரியா. இது இருந்துச்சு அப்படின்னா மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த 5 இயர் மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவை உங்களால் எடுத்துக்க முடியும். ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் மல்டிப்புளாக நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யூஏக்கு வரலாம், போகலாம். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவை வந்துட்டு இப்போ வந்து யூஏ கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். இதை இப்போ இன்னும் வந்துட்டு இலகுபடுத்தி எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் செஞ்சுருக்கிறாங்க. இந்த க்ரீன் விசா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன் 60 இயர்ஸ்க்கு மேலே இங்கே இருக்கிறவங்க மோர் தென் 1 மில்லியனுக்கு மேலே ப்ராப்பர்ட்டி அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுடைய ரெசிடென்ஷியல் சப்போர்ட்காக கொடுக்கறது தான் க்ரீன் விசா. அது ரெசிடென்ஷியலுக்கு கேட்டகரியில் போகும்.